இன்றைக்கி மார்க்கெட்டில் உள்ள சீப்பஸ்ட் ஐஃபோன் 6 அது 2020 வருஷத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, வாங்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவுடேட்டடான டிசைன் தான். ஆனால் ஆப்பிள் 2020 SE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபோனும் இந்த ஃபோனும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே தெரியாது. டிசைன் கொஞ்சம் அவுடேட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, டிஸ்பிளேயில் மேலே கொஞ்சம் பெசல், கீழே கொஞ்சம் பெசல் இருக்குது. பெசல் ரொம்பவே அவுடேட்டடான டிசைன் தான். பட் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது கையில் ஹோல்ட் பண்ணும்போது காம்பேக்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஸ்பிளே தான் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு போகாதீங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 2014 செப்டம்பரில் வந்த ஃபோனுங்க 3.5mm ஜாக் அப்போல்லாம் இருந்தது. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம லைட்னிங் கேபிள் தான் யூஸ் பண்ணோம். ஸோ லைட்னிங் போட்டிருக்கு. அது பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இப்போ இருக்கிற மாதிரி சரவுண்ட் சிஸ்டம் அது மாதிரிலாம் கேட்காது, பட் நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அடுத்து டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது இது ரெட்டினா டிஸ்பிளே, 4.7 inch, 326 ppi. 326 ppi இருக்கனால ஃபோன் நல்லாவே பிரைட்டாகவே இருக்கும் வெயிலில். முன்னையே சொன்ன மாதிரி மேலே கீழே பெசல் இருக்கனால கொஞ்சம் ரொம்பவே அவுடேட்டடாக இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளேயில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1.2 மெகாபிக்சல் ரொம்பவே கம்மி அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ கால்ஸ் அப்புறம் ஒரு நார்மல் செல்ஃபிக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். அதுதான் ஆப்பிளுங்க. 1.2 மெகாபிக்சல் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல கேமரான்னு சொல்லலாம். ஒரு நல்ல நார்மலான ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாங்க. நல்ல கேமரான்னு சொல்லலாம். கொஞ்சம் சில சாம்பிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் இப்போ 128, 64ன்னு போயின்னு இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. 8 மெகாபிக்சலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். வீடியோ கிளாரிட்டின்னு பார்க்கும்போது ஐஃபோனில் எப்போவுமே வீடியோ கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும். ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு நார்மலாக உங்களுக்கு இந்த சீன் ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணும் போது வீடியோ எடுத்திங்கன்னா அந்த சீன்லாம் கண்டிப்பாக இந்த ஃபோனால் நல்லாவே கேப்சர் பண்ண முடியும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். மெயினாக நான் காசு போட போகிறேன் இந்த ஃபோனில் அப்படின்னும் போது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் செக் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸுன்ற பட்சத்தில் இதில் A8 சிப்செட் கொடுத்துருக்காங்க, ஆப்பிளோட சிப்செட். இது அந்த காலத்துக்கு நல்லா இருந்தது. பட் இப்போ A13 போயின்னு இருக்குது. ஸோ இப்போ அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா iOS 13 வரல, 14 கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. ரேம் பார்த்தீங்கன்னா 1GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4-5 ஆப் கற்று 5வது ஆப் போனீங்கன்னா கேலி, அவ்வளோதான். முன்னாடி ஆப் ரீலோட் ஆகும். பப்ஜி போல் கேம்லாம் வரும், ஆனால் ரொம்ப சூப்பராகலாம் ரேம் மெயின்டெனன்ஸ்லாம் ஆகாது. பர்ஃபார்மன்ஸில் இது ரொம்பவே லேக் ஆகுது. ஏன்னா இது 6 வருஷம் முன்னாடி வந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனை நான் வெறும் iOS யூசேஜுக்காக மட்டும்தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஒரு செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா போகலாம். இதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்க பேட்ரி தாங்க. பேட்ரி 2000 mAhக்கு கம்மிங்க, 1800 சம்திங் தான். இப்போ பேட்ரி ஒரு முக்காடே யூஸ் தான் வரும் நார்மலாக யூஸ் பண்ணாலே. அப்போ பார்த்துக்கோங்க. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பேட்ரி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னும் போது நீங்கள் 6+ மாடல்ஸ் போங்க. ஒரு சீப்பஸ்ட் ஐஃபோன் வேணும், ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணவே வேணாம், iOS தான் வேணும், ட்ரை பண்ண போகிறேன், ஒரு செகண்டரி ஃபோனாக வச்சுக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு மெயின் ஃபோனாக, பட் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு ப்ரொஃபஷ்னலான யூஸ்க்கு மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு போங்க. இல்லை நான் கேம்லாம் நிறைய விளையாடுவேன், எனக்கு ஃபுல் டே இதில் தான் இருப்பேன் அப்படின்னா தயவுசெய்து இதுக்கு போகாதீங்க. இன்னும் கொஞ்சம் காசு சேமித்து வச்சு ஹையர் எண்ட் மாடல்ஸுக்கு போங்க. 2020 ஐஃபோன் 6 கண்டிப்பாக வேணாம், அப்டேட்டும் வரல. பட் என்கிட்ட பட்ஜெட் இல்லை, iOS எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபோனை வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.